இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அஷுஷோ, அக்கா ஏன் கால் பண்றாங்க? சொல்லுக்கா. ரேவதி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னக்கா சொல்ற? நான் என்ன பண்ணேன்? எனக்கு எல்லாமே தெரியும். நீ பெங்களூர் போறேன்னு போய் சொல்லிட்டு ஆஸ்திரேலியா தானே போயிட்டு இருக்க. உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? மாமாவா? ஆமா, உன் மாமா தான் எல்லாம் சொன்னாரு. ஏய், உனக்கு எவ்வளவு நெஞ்ச அழுத்தம் இருந்தா எங்க கிட்ட ஒரு மூச்சு கூட விடாம நீ இப்படி கிளம்பி போவ? எங்க மேல உனக்கு இருக்கிற பெரிய பாசம் எல்லாம் அவ்வளவுதானா? அஷோ, அப்படி எல்லாம் சொல்லாதக்கா. உங்க மேல இருக்கிற பாசம் எனக்கு எப்பவும் குறையாது. சூழ்நிலையால தான் நான் இது ஒரு முடிவு எடுத்தேன். உன் புருஷன் மேல இருக்க கோபத்துல இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கலாமாடி? கண்காணாத ஏதோ ஒரு நாட்டுல தனியா இருக்கணும்னு உனக்கு என்னடி தலையெழுத்து? எங்களெல்லாம் விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இங்க பாரு ரேவதி, நான் மனசார சொல்றேன், உன் ஹஸ்பண்ட் ராஜா ரொம்ப நல்லவரு. உன் மனச கொஞ்சம் மாத்திக்கிட்டு அவர் கூட நல்லா வாழலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு இப்படி தனியா வெளிநாடு போறதெல்லாம் சரியில்லை. அம்மாக்கும் அப்பாக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. பாவண்டி அவங்க. இப்படி எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்தி எதுக்கு இந்த முடிவு? எதுக்கு நீ பேசாம இருக்க? உன் மனசுல என்ன அவ்வளவு பிடிவாதமா? இத பாரு, இப்ப உனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கைய மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல, உன் ஃபிளைட்ட கேன்சல் பண்ணிட்டு சைலண்டா வீட்டுக்கு வந்துரு. உன் புருஷனோட சந்தோஷமா வாழ்க்கைய வாழு. இங்க பாரு ரேவதி, அம்மா உனக்கு ஒரு நல்லவனை தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப வாச்சும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவா எடு. நான் போனை வைக்கிறேன்.